தமிழ்நாடு அரசினுடைய வேளாண்மைக்கான தனி நிதிநிலை அறிக்கை இன்றைக்கு சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. இது மிகுந்த ஏமாற்றத்தை தமிழ்நாட்டில் இருக்கின்ற உழவர்கள் தொழிலாளிகளுக்கு ஏற்பட்டிருக்கிறது. காரணம், தேர்தல் பரப்புரையில் இன்றைய முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் அறிவித்த தேர்தல் கால வாக்குறுதியில் எதுவுமே நிறைவேற்றப்படவில்லை. நெல்லுக்கு குவிண்டாலுக்கு 3500 விலை தருவோம் என்று சொன்னார்கள். கரும்புக்கு டன்னுக்கு 4500 விலை என்று சொன்னார்கள். பால் கொள்முதல் விலையை உயர்த்துவோம் என்று சொன்னார்கள். இதை பற்றிய எந்த ஒரு அறிவிப்பும் இல்லை. வேளாண்மைக்கு புதிதாக 20 லட்சம் மின் இணைப்புகள் தருவோம் என்று சொன்னார்கள். அதை பற்றிய அறிவிப்பு இல்லை. எனவே இந்த பட்ஜெட்டை பொறுத்தவரை இது ஒரு வறட்சியான வறண்ட நிதிநிலை அறிக்கையாக, உழவர்களை ஏமாற்றுகின்ற நிதிநிலை அறிக்கையாக இருக்கிறது. அதோடு மட்டுமில்லாமல் கூட்டுறவு கடன்கள் தள்ளுபடி திட்டத்திலும் பல்வேறு குளறுபடிகள் நீடித்துக் கொண்டே இருக்கிறது. குறைந்தபட்சம் மகாராஷ்டிர மாநிலம் போன்று மகாராஷ்டிர மாநிலம் இன்றைக்கு 36,000 கோடி ரூபாய்க்கு வேளாண் கடன் தள்ளுபடி திட்டத்தை நிறைவேற்றி இருக்கிறது. அது போன்ற அறிவிப்பை அரசு செய்யும் என்று எதிர்பார்த்தோம். எதுவும் செய்யவில்லை. இதை தமிழ்நாடு அரசு மறுபரிசீலனை செய்து நடைபெற்று கொண்டிருக்கின்ற சட்டமன்ற கூட்டத்தொடரிலே அது பற்றிய மானிய கோரிக்கையில் சரியான அறிவிப்புகள் வெளியிடாவிட்டால் தமிழ்நாடு தழுவிய பல்வேறு போராட்டங்களை உழவு தொழிலாளிகள் செய்வதற்கு தயாராக இருக்கின்றோம். தமிழ்நாடு அரசை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றோம். அதே வேளையில் வேளாண் நிதிநிலை அறிக்கையில் இயற்கை வேளாண் எங்களுடைய விஞ்ஞானி ஐயா நம்மாழ்வார் அவர்கள் பெயரிலே உயிர்ம பட்டய கல்வி நிலையம் அமைப்பதற்கு 5 கோடி நிதி ஒதுக்கி இருக்கிறார்கள். அதற்காக தமிழ்நாடு அரசை பாராட்டுகிறோம்.